வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தது போல கெடும் என்பது பழமொழி. அவருடைய பயணத்தை 6 மாதத்திற்கு முன்னாடியே நன்மையில தீமை செய்ய ஆரம்பித்து விடுவார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தமிழக முதல்வர் என்ற முறை அவர் வெற்றி பெறும்போது, அதாவது இந்த சட்டமன்றம் தொடங்கும் போது அவர் நடந்த காலம் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் வெற்றி பெற்றார். வாகனத்தில் செல்லக்கூடியவர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். திருமணம் வயதில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு திருமணத்தை நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் சமீப காலத்தில் திருமணம் நடந்திருந்தார், அவர் குழந்தை பாக்கியம் தள்ளி இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மன வாழ்க்கையில் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அனைவரும் பக்தியோடு இருந்தால் நடக்க இருக்கும் காலத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். உலகம் மிகப்பெரிய அளவில் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பது நமது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னாடி பரபரப்பாக எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பது சனி பகவானுடைய பெயர்ச்சி. சனி ஈஸ்வரன் அல்லவா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி 6/3/2026 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றவர் சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன் செய்ய இருக்கிறார் என்பதை பற்றி தான் பேச போகிறோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டமச்சனியாக பிரவேசம் செய்வார். கடகராசிக்கு பேசியது போல சிம்மராசிக்கு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார். அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தது போல கெடும் என்பது பழமொழி. சிம்ம ராசி நேயர்களாக இருக்கக்கூடிய முதலில் இன்றைய முக்கியமான நிலை கல்வி நிலை. அஷ்டமசனியாக வரக்கூடிய சிம்மராசி மாணவர்கள் பரீட்சையில் படித்தும் படிக்காமலும் பரீட்சை எழுதியும் எழுதாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் அட்டம்சனி வருகிறார். அவர் துவக்கம் என்றாலும் பிரச்சனை தான், முடிவு என்றாலும் பிரச்சனை தான். எனக்கு இரண்டுமே லாஸ்ட் கட்டத்தில் இருக்கும். முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்றையும் அடுத்த நாள் காலையிலேயே சிறப்பாக இருக்காது. துவங்குகிறார் என்றாலும் சிறப்பாக இருக்காது. எப்படி இருந்தாலும் நடுநிலையில் இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். கடகராசி நேயர்கள் மாணவர்கள் எப்படி கவனமாக இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி சிம்ம ராசி மாணவர்களும் மாணவியரும் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுடைய இறுதி ஆண்டு காலத்தில் இறுதி ஆண்டு பரீட்சையில் தான் சனி பகவான் அஷ்டம சனியாக தொடங்குகிறார்.